நடத்துவார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்வதற்காக பத்திரிகை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா டாக்டர் மரணி விஸ்வராஜ் அவர்களுக்கு வெம்பக்கோட்டை ஒன்றிய செயலாளர் அவர்கள் பூமந்து கொடுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்பு செய்வார்கள். விஜய் எல்லாருக்கும் அனைத்து சமூக ஆர்வலர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதற்கு மிக முக்கியமான சமூக ஆர்வலர்கள் வெளிக்கொண்டு வந்த ராமசாமி ஐயா அவர்கள் நினைவு நாள் என்பதால் அனைத்து சமூக ஆர்வலர் உட்பலன் சொல்லி ஏற்பட்டிருக்கிறார் என்பது பத்திரிகை இன்று மதுரையில் மாணவத்தை சுற்றியுள்ள விருதுநகரில் ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று சமூக ஆர்வலர்கள் தமிழகம் முழுவதும் இது மற்ற சமூக ஆர்வலருக்கு ஒரு முன்னுதாரணமாக இன்று நிர்வாகிகள் மருத்துவரால் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நிர்வாகிகளின் தலைமைக்கு தெரிவித்திருக்கிறேன். இப்பொழுது சமூக ஆர்வலர்கள் எதன் அடிப்படையில் அரசியல்வாதிகளாலும் அதிகாரிகளாலும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு கணிவுரை பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லும் கருத்துக்கள் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் நாங்கள் அதை பற்றி எப்படி தற்காத்து கொள்ள முடியும், அடுத்தது பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் எப்படியெல்லாம் உதவ முடியும் என்பதை விளக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தோம். அதன் காரணமாக ஒவ்வொருத்தரோட கருத்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். முதற்கு ஐயா முருகானந்தம் அவர்கள் மதுரை முருகானந்தம் அவர்கள் சொல்லுவார்கள். வணக்கம். நான் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவன். கிராம ஊராட்சிகள் நடக்கக்கூடிய அனைத்து விதமான முறைகேடுகளை சுட்டிக்காட்டி ஆர்டிஐ மூலமாக சில தகவல்கள் நான் வந்து பெற்றதுனால நான் ஆர்டிஐ நிறைய தாக்கல் செய்து இந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய முறைகளை வெளியே கொண்டு வந்ததுனால அந்த ஊராட்சி தலைவரோ ஊராட்சி உபத்தலைவரோ என் மேல வந்து பொய் வழக்கு, அதாவது பொய் வழக்குன்னா இந்த முக்கியமானது என்னன்னா ஊராட்சி அந்த குடியிருப்பு பகுதியில் அந்த முகவரிக்காக வந்து மாசு ஏற்பட்டது. அது மாசு ஏற்பட்டதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணேன். அனைத்து தரப்பும் போயிருந்ததுனால அது அந்த தூய்மை பணியாளர் வந்து அந்த என்னுடைய முயற்சிக்கு தடையை ஏற்படுத்தணும்ன்றக்காண்டி முயற்சி பண்ணாங்க.
இது வந்து நான் வந்து 2 தடவை பிரச்சனை பண்ணப்போ பெருசா கொண்டு போய் முதல்ல வந்து கலெக்டர்கிட்ட மனம் கொடுத்துருந்தேன். 2வது எஸ்பிட்ட மனம் கொடுத்தேன். அது எஸ்பிட்ட மனம் கொடுக்கும் போது எனக்கு என்னோட காவல் எல்லை வந்து ஊக்கச்சுக்கலாம். அதனால என்னோட ஊக்கச்சுக்கலாம் எல்லையிலிருந்து அங்க வந்து எஸ்பி மூலமா ஆர்டர் கொடுத்து அங்க ஒரு கூட்டு விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணும் போது இது உண்மைன்ற விவரம் தெரிய வந்ததுனால எனக்கு வயது காரணமாக நீங்க வந்து இதுல வந்து காம்ப்ரமைஸ் ஆகி போங்க, நாங்க இந்த மாதிரி பிரச்சனைங்க எழாதபடி நாங்க ஊராட்சிக்கு நாங்க எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்க காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. முதல் தடவை காம்ப்ரமைஸ் பண்ணி எனக்கு ஒரு காம்ப்ரமைஸ் லெட்டரும் கொடுத்துட்டாங்க. மறுபடியும் மீண்டும் 2வது முறையும் இதே மாதிரி பிரச்சனை வந்தது. 2வது முறை உபதலைவர் வந்து எங்க தாக்கலுக்கு கேஸ் நம்பர் இல்லை சார். அந்த கேஸ் நம்பர் அதெல்லாம் இல்லை, எந்த கையில் இல்லை, எந்த கையில் இல்லை. 2022 2023 மறுபடியும் வந்து 2வது தடவையா இல்ல, இந்த அந்த கேஸ் நம்பர்ல எந்த என்கிட்ட பதில் கையில இல்லை. 2023 மறுபடியும் வந்து பிரச்சனை பெருசாகி 2024 ஆமா 2024 வந்து மறுபடியும் மீண்டும் வந்து ஒரு பிரச்சனை என்னை தாக்குதல் உள்ளாக்குனாங்க. என்னையும் என்னை சார்ந்த என் குடும்பத்தை சார்ந்த என் மருமகனையும் தாக்குனாங்க. அது 2 பேரையும் தாக்குனதுனால நான் வந்து மறுபடியும் பிரச்சனை வந்து புகாரா எடுத்துட்டு போனதுனால அந்த பிரச்சனைக்கு மறுபடியும் சமரசம் தான் தீர்வுன்ற மாதிரி சமரசம் பண்ணாங்க. நான் எழுதி வாங்கினது எப்படி எழுதி வாங்கியிருக்கேன்னா, இனிமேல் எனக்கு அவங்களால எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற மாதிரி அவங்க எழுதி கொடுத்தாங்க. என் உயிருக்கு என் உடம்பைக்கு ஆபத்துனா இந்த ஊராட்சி தலைவரும் ஊராட்சி உப தலைவராக தான் ஏற்படும் சொல்லி நான் மனுவா கொடுத்தேன், நான் எழுதி கொடுத்தேன். அதே மாதிரி எங்களால அவருக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படாதுன்னு சொல்லி சமரசமா இப்போதைக்கு தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இன்று வரைக்கும் நான் அச்சுறுத்தப்பட்டுதான் இருக்கேன். நான் இது வரைக்கும் இன்னும் வந்து எதிர்கொண்டுதான் இருக்கேன். நான் முயற்சியா இன்னமா என்னோட மனுக்களை இன்னைக்கு வரைக்கும் அப்டேட்ல இருக்கேன். நான் இதுவரைக்கும் எல்லா விதமான மனுக்களும் எல்லா விதமான ஊராட்சி நிர்வாகத்தோட முறைகேடுகளை வெளிக்கொண்டு ஆர்டிஐ மூலமா வெளிக்கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். நன்றி. என்னோட இந்த இதுக்கு சமர்ப்பணம் பண்ணதுக்கு நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்றி. வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். 2022 கிராம உதவியாளர் தொடர்பா எல்லாரும் தெரியும், கிராம உதவியாளர் போட்டாங்க தலையாட்டி. அது தொடர்பான ஆர்டிஐல மனு போட்டு அதுல கீழே தாசில்தார்ல இருந்து ஆளுநர் வரைக்கும் அதுக்கு நான் மனு போட்டிருக்கேன். ஆர்டிஐல ஆளுநர் வரைக்கும் மனு போட்டிருக்கேன். அந்த மனு வந்து தகவல் ஆணையத்துல விசாரணைக்கு வந்தப்ப அவர் உத்தரவு போட்டாரு. உத்தரவு போட்டு எனக்கு ஆனா இவங்க தகவல் வரல. ஒரு நாள் எனக்கு மதியான நேரம் போன் பண்றாங்க தாட்சி அலுவலகத்துல இருந்து, வாங்க உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாங்க. நமக்கு தேவை தகவல் தானே, அவங்களும் நமக்கு என்ன முரண்பாடு, சரி தகவல் கேட்போம்ட்டு நான் தகவல் கேட்க போனேன். போய் என்கிட்ட இதெல்லாம் எடுத்து காட்டினாங்க. காலேஜ்ல எனக்கு உடன்பாடு இல்லை, அப்புறம் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரிசு சான்றிதழ் தொடர்பா மனு போட்டுருந்தேன். அது 1100 கால் பண்ணி நான் இது பண்ணியிருந்தேன் முதலமைச்சர் அந்த இதுல. அது என் மனு வந்து நிராகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள்ல 3 நாள்ல நான் போய் அங்க A1 செக்ஷன் இருக்கு அதிகாரிட்ட கேட்பேன். அவர் எடுத்தோடனே நீ யார் அப்படின்னு கேட்டாரு. என் பேர் மாயக்கனை சொன்னேன். அப்படியா, இதை இருக்கிற எல்லா ஆவணத்தையும் கேட்டா அவனுக்கு எப்படியா கொடுக்குறது சார்? தகவல் உரிமை சட்டம் 2005 சட்டப்பிரிவு 2J படி அரசு அலுவலகத்திற்கு ஆவணங்கள் பார்வையிடலாம் சொல்லுது. இந்திய சாட்சிய திட்டம் 1872 சட்டப்பிரிவு 76 1 76 2 இதுதான் சொல்லுது அப்படின்னு சொன்னேன். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சார், எனக்கு தகவல் வேணும் சார் அப்படின்னு. யார் யாருக்கு சாமானியம் சார், நான் யாரு தெரியுமா? தெரியாது, நீ போனா யாருன்னு காட்டுறேன், நீ படிச்சு எவ்வளவு தடுக்கிற, நான் யாரும் காட்டுறேன் அப்படின்னாரு. நான் ஒரு 3 நாள்ல பில்ல 3 நாள் கழிச்சு 25ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. நான் 29ஆம் தேதி மில்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 2 காவல்துறை என் வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் மில்ல வேலை பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மில்லுக்குள்ள வந்து தொலைபேசி வந்து அளவு கிடையாது. நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வந்து கேட்ல வந்து நின்றுட்டாங்க. என்ன சூப்பர்வைசர் வந்து உங்களை அந்த மாதிரி கூப்பிடுறாங்க
அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னு சொல்லாம சூரிய சொன்னாரு. நான் நேரடியா போனேன். அப்ப உன் மேல ஒரு விசாரணை இருக்கு, நல்ல அவசரம் என்ன பண்ணேன் சார், நான் எதுவும் பண்ணல. அவருக்கு சொன்ன விஷயத்துக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். சரி விசாரணை இருக்கு வாங்க சார், நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன், ஐடி கார்டு போட்டிருக்கேன், ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறேன்னு தெரியுது, என்ன இந்த நேரத்தில் நீ கூப்பிடுறீங்க, நான் சாயந்தரம் வரேன்னு சொல்றேன். இப்ப நீ வர்றையா இல்ல உனக்கு நான் எத்தனை கேட் பாஸ் வேணும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. சரி எதுக்கு பங்கு அப்படின்ட்டு கேட் பாஸ் கொடுத்து நான் நேர போலீஸ் ஸ்டேஷன் போனேன். ஒரு அரசு அதிகாரி ஒரு 1/4 மணி நேரம் விசாரிச்சாரு. ஐயா இங்க வாங்க, என்கிட்ட 10 பைசா தேராது, நீங்க என் மேல என்ன வழக்கு வேணாலும் போடுங்க, ஆனா சட்டப்படி நான் அதை சந்திப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொல்றது? ஆமா சார், ஒருத்தரா உண்மை தான், நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, இதுதான் நான் சொன்னேன். ஆனா என் மேல FIR போட போறாங்களோ, என் மேல FIR போட போறாங்களோ தெரியாது. இன்னும் புகாரு இன்னும் இது எந்த எனக்கு சொல்லல. சாயந்தரம் வீட்டுக்கு போறேன், நீதிபதி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீதிபதி அவர் என்ன இல்லைங்கய்யா, அப்படியா 15 நாள் உனக்கு ஜெயிலு அப்படின்னாரு. இதுதான் நடந்துச்சு. அதுக்குள்ள என் ஃப்ரெண்டு நான் இந்த மாதிரி அழைச்சிட்டு போய என் கூட படிச்சேன், அவன் வக்கீல, அவன் டீ பார்த்துட்டு முன்னாடி வண்டி ஓட்டி போட்டு கேட்டையாட்ட எதுக்காக அவர் கூட்டு போறீங்க அப்படின்னு கேட்க அவர் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி கேஸ் அப்படின்னு. உடனே அது என்ன கேஸுடைய தன்மைன்னு பார்த்து என்னைய ஜாமீன்ல இருக்க உடனே கோர்ட்டுக்கு முன்னாடி வந்தான். வந்து இருந்து அவனும் பேசினான். ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மக்கள் போய் இதை கேட்கக்கூடாதுன்னு என்ன போடுறா நியாயம் இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க ஜாமீன் போடுங்க அப்படின்னு சொல்லி என்னோட இருந்தாரு. ஒரு நாள் உள்ள இருந்தேன், அது ஒரு அனுபவம் தான். உள்ள அழுதுகிட்டே உள்ள போனேன். ஒருத்தர் சொன்னாரு உள்ள ஜெயில இருந்த ஒரு அழுகாதீங்க, ஜெயில பால்வாடினே எதுக்கு அழுகிறீங்க. நன்றி வணக்கம். திருமங்கலம் டவுன் ஸ்டேஷன் ஐயா ஐயா பேர் ஜெய்குமார். ஜெய்குமார் ஆமா. என்னை கூட்டு போனவங்க 2 ஏட்டையா பேர் வந்து பாரதி ராஜா, அழகசாமி. FIR காப்பி நம்பர் 153. இப்பதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சிந்திக்க வைக்கும் சிறை அனுபவம். அந்த ஒரு நாள் நல்லா இருந்துச்சு. தேடி சோறு மீதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பம் இது உழன்று விரைவான பல செயல்கள் செய்து நரைகூடி சில பருவம் எய்தி கொடும் கூற்று திரையனத்தின் மாயும் பல வேடிக்கை மனிதை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி யாரையும் பழிவாங்கும் நோக்கம் எனக்கில்லை. என் நேர்மைக்கு காவல்துறையின் பேணாமை தந்த பரிசு இந்த வழக்கு. ஒரு குற்றம் நடைபெறுவதற்கு முன்பாக அதனை தடுக்கக்கூடிய உயரிய அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கிறது. ஒரு அரசு அதிகாரிக்காக காவல்துறையை ஏவல்துறையாக மாறியிருப்பது வேதனை அளிக்கிறது. முக்கியமான விஷயம் அதுல முக்கியமான ஊராட்சி செயலாளர் தான் வந்து முதல் குற்றவாளின்ற மாதிரி ஊராட்சி செயலாளரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை உங்களுக்கு காவலா தெரியுங்க. அப்படின்னு சொல்லி சில நான் கத்துட்டேன் எப்படி மனுஷனா அப்படின்னு சொல்லி எங்கள் ஊராட்சி வந்து திருவள்ளூர் மாவட்டம் சாண்டாப்பி ஒன்றியம் அம்மளிவுட்டி ஊராட்சி. அதுல வந்து தலைவராக ஒரு பெண் தலைவர் இருந்தாங்க. அவரு பெண் தலைவர் ஏற்காரு அப்படின்னு சொல்லி அவரு வந்து உள்ள உட்கார்னால நான் ஃபர்ஸ்ட் மனு போட்டேன். எங்க எல்லாத்தையும் மனு போட்டேன். அவர் வந்து தலைவர் எப்படி 10 நாளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மனு போட்டேன். ஊராட்சியில திருவள்ளூர் சம்பந்தமாகவும் பைப்படுத்து வந்து கம்ப்ளைண்ட் போட்டேன். அதனால என் மேல 27/2024 அன்னைக்கு கேஸ் போட்ட கேஸ் நம்பர் 305/24 வடமதுரை காவல் நிலையம் 305/24 கேஸ் நம்பர். அடுத்து வந்து இந்திய அரசு IPC CRPC எல்லாம் கற்றுக்கிட்டேன், படிக்க
நம்ம இந்த வழக்குல இருந்து காப்பாத்தின தன் வழக்கே தன் வாழ்க்கை இப்படி அப்படி சொல்லி நான் வந்து குற்ற நீதிமன்றத்துல மனு போட்டிருக்கேன். நீதி கேஸ் நம்பர் போட்டிருக்கேன். பாடியின் பிரச்சனை எப்படி வாதாடுறது அப்படின்னு சொல்லி நான் டைம் வரல. இப்போ இந்த கேஸ் வந்து நடந்திருக்கு. சரிங்க, நடி தகவல் அறிவு சட்டம் மாநில சமூக ஆர்வலர் இரண்டாவது பாதுகாப்பு மாநாடு அனைவரும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 ரூபாய் 10 ரூபாய் இயக்கத்தின் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் நாம் அனைவரும் ஆண்டின் கையில் கிடைத்த சங்கிகள் எல்லோருக்கும் புரியும் நினைக்கின்றேன். திருடர்கள் அனைவரும் மாற்றுவதற்காக ஆண்டுகள் ஊதிய சங்கினால் திருடர்கள் மாட்டிக்கொண்டார்கள். அதே போல் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அரசு ஊழியர்கள் செய்யும் திருட்டு, லஞ்ச ஊழல் ஆகியவற்றை மக்களுக்கு தெரியப்படுத்துவதால் நமக்கு சும்மா கிடந்த சங்கை ஊதி கிடைத்த ஆண்டுகள் என்று பெயர் பெற்றது. அதனால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அரசு அலுவலகத்தை மக்களுக்கு நல்ல முறையில் நன்மை செய்ய பாடுபட வேண்டும். எனக்கு ஒரு பிரச்சனை என்னவென்றால், தேனி மாவட்ட கலெக்டர் சஜீவனா 2 வருடங்களாக நான் மனு போட்டு ஆக்கிரமிப்புகளை அரசாணை 506 ஆக்கிரமாண்டு மனு போட்டிருந்தேன். 2 வருடங்கள் ஆகியும் எந்த வேலையும் நடவில்லை. நான் என்ன லெட்டர் நானே ஐப்படம் எழுதி அவங்க போய் கையெழுத்து கேட்டேன். என்னன்னு படிச்சு பார்த்துட்டு, உங்கள் கீழே வேலை செய்யறவங்களுக்கு நான் வழக்கு தொடர போறேன், நீங்க கையெழுத்து போடுவீங்க கேட்டேன். அவங்க அதை படிச்சு பார்த்து எதுவுமே பேசாம இல்லைட்டு என்ன நான் கையெழுத்து போட ஏன் மேல கேஸ் போடுவீங்க அப்படி என்ன கேட்டாங்க. ஆமாங்க, உங்க கீழே வேலை செய்யறவங்க நீ கையெழுத்து போட உங்களுக்கான கேஸ் கிடக்க நான் என்ன செய்ய முடியும், அப்ப ஏன் வேலை பார்க்கல கேள்வி கேட்டேன். கேள்வி அப்ப சத்திரம் உட்காருங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. ஒரு காமனா உட்காந்து 2வது என்ன போலீஸ்காரெல்லாம் வந்து வாங்க உங்களை கூப்பிடுறாங்க, எதுக்கு கூப்பிடுறாங்க, அவங்க ஏன்ட்ட வர சொல்லுங்க கலெக்டர் நான் போக மாட்டேங்கிட்டேன். அப்ப கலெக்டர் சார் ஐயா ஒன்றும் பிரச்சனை வேணாம், உங்களுக்கு 10 நாள் டைம் கொடுங்க, அந்த அரசாணையை வந்து ஆக்கிரமிப்பு அரசாணைப்படி எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், எனக்கு தேனி மாவட்ட சர்வே யாரும் தேவையில்லை, பூராமே வேலை இருக்காதுன்னு போயிடறாங்களா, அப்புறம் நான் இந்த சர்வே தேவை, வேற மாவட்டத்திலிருந்து எனக்கு சர்வே சொல்லி திருமங்கலம் மாவட்டத்துல இருந்து சர்வே அழைச்சு விட்டாங்க. அழைச்சு விட்டு ஒரே வார்த்தை எனக்கு அளந்து கொடுத்தா அந்த ஆக்கிரமிப்பு கூட அளந்து கொடுத்து கிளீன் பண்ணி விட்டு போனாங்க. அது ஒரு பிரச்சனை நடந்துச்சு உங்களுக்கு வந்து. அதே மாதிரி ஓடப்படி பேரூராட்சியா மத்திநாயக்கப்படி கிராமம், அந்த கிராமத்துல வந்து சொந்தமா 10 ரூபாய்க்கு துணை செயலாளர், மாவட்ட துணை செயலாளர் அவருக்கு வந்து நிலம் அளந்து கொடுக்கவே இல்லை. 2 வருஷம் 3 வருஷம் கூட போய் பார்த்தாரு. நாங்களாம் ஒண்ணு சேர்ந்து அவர் கோர்ட்ல நுகர்வு கோர்ட்ல போட்டு கோர்ட்டு தீர்ப்பாயிடுச்சு. அவருக்கு 30,000 ரூபாய் ஃபைனு, 10,000 கோர்ட்டுக்கு தீர்ப்பு செலவு கிடக்கு போட்டு 3 மாசம் தீர்ப்பு ஆயிடுச்சு. அது யாரும் கிடந்த 10 ரூபாய்க்காக கிடந்த வெற்றி. அது வந்து அந்த அளவுக்கு நாங்க முடிவு பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் இல்லாமல் போட்டு விட்டுருக்கேன். 30,000 10 ரூபாய் கோடி செலவுக்காக 10 ரூபாய்க்கு தான் வெற்றி பெறதுக்காக போட்டு விட்டுருக்கேன். வந்து இதே போல எல்லாரும் மக்கள் அனைவரும் பயன்படுத்த யாரும் ஏத்து நின்று வர்றத பாத்துக்கிடுவோம். நம்ம மாநில பொதுச் செயலாளர் நம்மளுக்கு பூராமே ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள வழக்கறிஞர்களை நம்ம சமூக ஆர்வலர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து துணை நிற்கும்படி சொல்ல அறிவுறுத்த வருகிறேன். நன்றி, வணக்கம். போலீஸ் கதையை வந்து சொல்ல விரும்பல. ஆனா ஸ்டேஷன்ல நடக்கிறது வந்து என்னன்னா உண்மை போலீஸ், உண்மை கையூட்டு போலீஸ், கையூட்டு போலீஸ் கையில வந்து திருட்டு போலீஸ், நாடக போலீஸ், இந்த மாதிரி 4 விதமா போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதை வந்து சமூக எல்லாரும் சேர்ந்து மொத்தத்துல வந்து இது என்ன செய்யணும் ஏது செய்யணும் பார்த்து அதை ஏற்பாடு பண்ணி ஒரு நல்ல ஒரு ஐடியா பண்ணுங்க. அது வந்து ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்குதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால அதை நோட் பண்ணிருங்க. அனைத்து நிலை சமூக ஆர்வலர்களுக்கும் வணக்கம். என் பேரு பிரபு, தேனி மாவட்டம் பெரியகுளம். சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம். 20 வருஷமா ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ஸ்டேஷன்லயும் நமக்கு எஃப்ஐஆர் உண்டு. அடி வாங்காத இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் வாங்கியிருக்கோம். கடந்த 20
பார்த்தா வந்துட்டான், நம்ம வருமானம் போச்சு, வந்துட்டானா உள்ள வந்துட்டானா வருமானம் போச்சு, அதனால இவனை என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு 5 நாள் 7 நாள் வச்சு நல்லா அவனால என்ன முடியுமோ அடுத்து செயல்படாத அளவுக்கு எப்படி செய்யுமோ செய்வாங்க. இருந்துட்டாலும் நமக்கு அப்படியே தான் இதாயிடுச்சு. ஏன்னா நம்ம சமூகத்தை ஆர்வலமா 25 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சனால நம்மளோட இதை நான் நிர்ணயிச்சிட்டேன். என்னோட இறப்பு வந்து 2 வகையில இருக்கும் மனிதனுக்கு. ஒண்ணு விபத்து, இன்னொன்னு ஹாஸ்பிட்டலேஷன், உடம்பு சரியில்லாது. ஆனா ஏன் இறப்பு எப்படி இருக்கணும்னா, ஒரு துப்பாக்கிலையோ அதை விட பெரிய ஆயுதத்துல என்னோட இறப்பு இருக்கணும் அப்படின்னு நான் வந்து அதை வரையறுத்துட்டேன். அதனால எந்த இதுக்குனாலும் நான் போராட தயாரா இருக்கேன். என்னோட இது சார்ந்து சாத்தூர் பார்த்துட்டு இருக்கேன், மதுரை பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் தேனி மாவட்டம் பெரியகுளம் பார்த்துட்டு இருக்கேன், தேனி பார்த்துட்டு இருக்கேன், கரூரும் பார்த்துட்டு இருக்கேன், திருச்சி சார்ந்தும் பார்த்துட்டு இருக்கேன். பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்க வேணா கவர்னருக்கு கூட எங்க வேணா மனு குடியா, பிரதமருக்கே குடியா, எங்கனையா வரணும், ஸ்டேஷன் லோக்கல் ஸ்டேஷன்ல தானே வரணும், நீ லோக்கல் ஸ்டேஷன்ல வச்சு உன் பிரச்சனையை முடிக்கணும், எங்க இல்லாம நீ என்ன பண்ணிடுவ, உன்னையும் நாங்க என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதனால ஐயாவை எல்லாத்துக்கும் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி சமூக பொறுப்புல இருக்கவங்களுக்கு உங்களோட பாதுகாப்பு நீங்க என்ன கொடுக்குறீங்க, அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்றீங்க, ஸ்டேஷன் போனா எத்தனை பேர் வர்றீங்க, அதுதான் மெயின் பிரச்சனை. எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அவங்க கிட்டதான் ஸ்டேஷன் தான் இருக்கு, டிஎஸ்பி ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ். அந்த இடத்துல நம்ம அமைப்பு என்ன சப்போர்ட் பண்ணுது? ஒருத்தரா போனா வேலையே ஆகாது. தயவு செய்து யாரும் ஒருத்தரா போய் மாட்டிக்காதீங்க. ஸ்டேஷன்ல போய் ஒரு ஆள் நின்று பேசுனீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஒவ்வொரு அமைப்பு சார்ந்து 10 பேர் 20 பேர் உள்ள போங்க, பேர் எடுபடும். ஆனா தனிப்பட்ட முறையில ஸ்டேஷனுக்கு போகாங்க, நீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில அடியும் அவமானமும் ரெடியா இருக்கு. அத ஃபாலோ பண்றதுக்கு நம்மளோட மாவட்டம் சார்ந்தவங்கட்டு அந்த கண்டினியூ வச்சுக்கங்க. நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்கிறத முதல் தகவல் கொடுங்க. எனக்கெல்லாம் நிறைய இடையெல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து தனிப்பட்ட முறையில யாரெல்லாம் நம்மளால பாதிக்கப்படுறாங்களோ, அரசு அதிகாரிகளா இருந்தாலும் சரி, அது சார்ந்த சொத்து சம்பந்தப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அடியால வச்சு அடிக்கிறது, மிரட்டுறது, இதெல்லாம் தனியா மாற்றப்பதான் அந்த இது நமக்கு வரும். அதனால என்ன சொல்றேன்னா, தயவு செய்து அந்தந்த மாவட்டத்துக்கு அப்பப்போ அப்டேட் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட பாதுகாப்பு தான் முக்கியம். உங்க ஃபேமிலி இருக்காங்க, உங்களை நம்பி குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க. அதனால உங்க பாதுகாப்பை பார்த்துட்டு அப்படியே சார்ந்து சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு மாவட்ட ரீதியாகவும் சரி, மாநில ரீதியாகவும் சரி, உங்களோட தகவலை அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க. எந்தெந்த மாவட்டத்துக்கு போறீங்க, என்ன வேலைக்காக போறீங்க, அவங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறது தெளிவா பதில் கொடுங்க. வாட்ஸ்அப்ல தகவல் கொடுங்க. உங்களோட பாதுகாப்பை உறுதி பண்ணிக்கங்க. நீங்க இருந்தாதான் உங்க குடும்பத்தை பார்க்க முடியும். நம்ம ஐயா சொல்லுவார் இல்லையா, உன் தொழிலை பாரு, உன் குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் இருக்கிற நேரத்தை நீ பொது வழியில சமூகத்துக்கு பாடுபடு. ஏன்னா இது இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் இந்த இது வராது. இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு நைட்லயே ப்ரிப்பேர் ஆகி காலையில அந்த நேரத்துல கிளம்பி அந்த நேரத்துல சாப்பிட்டோமோ சாப்பிடலையோ வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம இவ்வளவு பேர் வரனா 100ல 10 பேருக்கு மட்டும்தான் அந்த இது கிடைக்கும், அந்த நினைவு வரும். அதனால அந்த நினைவு வரவங்களை உங்களே உங்களோட பாதுகாப்பு. சமூக ஆர்வலர் மாநாடுங்கிறது நம்ம தான் உங்களோட பாதுகாக்கணும். உங்களோட உயிர் உடைமை உங்களை சார்ந்து இருக்கவங்கள ஃபர்ஸ்ட் உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. நீங்க அதுக்கு அடங்கலையா, உங்களை சார்ந்தவங்களை அட்டாக் பண்ணுவாங்க, உங்க உறவினர்கள் அட்டாக் பண்ணுவாங்க, அம்மா அப்பா எல்லாமே வாங்கியாச்சு. 20-25 வருஷத்துல, கடந்த 20 வருஷத்துல எல்லா அடியும் உதவியும் வாங்கியாச்சு. அதனால அன்னைக்கெல்லாம் வந்து பெரிய அமைப்பெல்லாம் இல்ல. இன்னைக்கு ஐயா இருக்காரு, நம்மளை பாதுகாக்க மாநிலத்துல இருக்காங்க, மாவட்டத்துல ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்காங்க. எல்லாத்துக்கும் உங்களோட தகவலை கொடுங்கய்யா, உங்களை பாதுகாத்துக்குங்க. அதே மாதிரி ஐயாட்ட சொல்றது அதே மாதிரிதான். அந்தந்த மாவட்டத்துல இருக்கவங்க என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு ஃபாலோ பண்ணுங்க. எந்த இதுல லேண்ட்ல உள்ள போறாங்க, பொது விஷயத்துல என்னென்னலாம் தலையிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா பேஸ் மாசத்துல வாரத்துல 15 நாளைக்கு ஒரு தடவை எப்படி கலெக்டரேட்ல ஒரு இது இருக்கோ, அதுல யாரெல்லாம் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. அந்த போட்டோ லைனா இருக்காங்க சமூக ஆர்வலர், அதுல நம்ம வராம பாத்துக்கணும். அதாவது சாதிச்ச மாதிரி இல்ல, சாதிச்ச மாதிரி உயிரை கொடுத்துடக்கூடாது. அதுதான் சொல்றது, உயிரை கொடுக்காம சாதிக்கும். நன்றி. என் பேர் பிரபு, தேனி மாவட்டம். 8248554736 82 48 55 47 36. இப்பவும் ரெடியா வந்து நம்ம பிரபு
இப்பவும் பாத்தீங்கன்னா சாத்தூர்ல ரெடியா இருக்கு. அது என்ன கேஸ் எதுன்னு தெரியல. என்னன்னா அவங்களுக்கு தேவை நம்ம ஸ்டேஷனுக்குள்ள வரக்கூடாது, வந்து உங்க வேலையை சாதிச்சு கூடாது, உங்க மக்களுக்கு வேலையை சாதிச்சு கூடாது. சரிங்கய்யா, சரிங்கய்யா, அதெல்லாம் போதாதுங்கய்யா. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, என் பேர் ஜெயக்குமார், நான் அருப்புக்கோட்டை. எனக்கு இன்னொரு பேரு ஜியோ ஜெயக்குமார்னு சொல்லுவாங்க. நான் 2018 ஒரு சின்ன பிரச்சனையை இப்போ என்னோட சுய பிரச்சனைக்காக இறங்கினேன். அது பட்ட அடி இன்னும் என்னால மறக்க முடியல. அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் தெரிஞ்ச நம்மளுக்கே இவ்வளவு பிரச்சனை, ஒண்ணுமே தெரியும் பாமர மக்கள்லாம் என்ன பாடுபடுவாங்க அப்படின்னு சொல்லிதான் சில விஷயங்களுக்காக நான் பொது சேவைக்காக இறங்கினேன். அந்த பொது சேவைக்காக இறங்கும் போதுல பட்ட அடி கொஞ்சம் நம்ப முடியாது, ஏகப்பட்ட பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். இப்ப கூட அந்த பிரச்சனை என்னால வெளியேற முடியல. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்காக பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தகவல் கொடுத்தேன். அந்த ட்ரீட் பட்டன் தகவல் ஓபன் பண்ணாங்க. அப்ப முதல்ல அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலமா அந்த கம்பெனி நான் தூக்க வச்சதுனால அந்த டயர் கம்பெனிக்கு கொஞ்சம் வசதியானதுனால என்னுடைய கடைக்கு பக்கத்துல இருக்குன்னா தாம்பரம் எடுத்துக்கிட்டு எனக்கு என் டைல்ஸ் மேலும் உடைய வச்சுட்டான். அதை போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலும் போலீஸ்காரங்க என்னைய உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது ஆள் ஆச்சு அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்பயும் போலீஸ்காரங்க நைட்டு கூப்பிடுறேன், யாரும் வரமாட்டேங்கிறாங்க. போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன அவங்க என்ன செய்யணும், மறுநாள் தான் போய் நான் தான் அவங்களை அடிக்க போனேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் முதல்ல உடனே அதை வாங்கிட்டு என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க. என்ன உன் மேல சிஎஸ்ஆர் போடாவா எஃப்ஐஆர் போடாவான்னு கேட்டாங்க. சார் பாதிக்கப்பட்டது நானு, பாதிக்கப்பட்டது என்னோட கடையும். அப்போ முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய ஆளு நான் தான் 100 காலுக்கு ஃபர்ஸ்ட் போன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன் அதை வாங்க மாட்டேங்கிறீங்க, அவங்க கொடுத்தா மட்டும் வாங்குறீங்க, பாதிக்கப்பட்டது ஏன் பார்க்க கூட மாட்டேங்கிறீங்க கேட்டதுக்கு இப்ப நாங்க சொல்றதை நீ பேசாம கேட்டு கையெழுத்து போட்டு பேசாம வெளியேறப்பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சேன், நேரம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். எஸ்பி ஆஃபீஸ்க்கு நான் பெட்டிஷன் கொடுத்தோம். அவங்க என்ன தெரியுமா, ஏன்ப்பா பிரச்சனை தான் ஓஞ்சி போச்சு அப்படின்னு. நாங்க எந்த பிரச்சனை ஓஞ்சி போச்சு, டைட் சரியா போச்சா, அவங்க மாசு கட்டுப்பாடு தகவல் கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக இவ்வளவு பிரச்சனையும் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. நான் எவ்வளவு சமூகத்தை ரோடு பிரச்சனை போஸ்ட் லைட் ஏரியா ஹைவேஸ் லைன்ல பிரச்சனை, தண்ணி பிரச்சனை எல்லாத்துக்குமே என்னுடைய சுய காசு செலவு பண்ணி எஸ்பி போலீஸ் கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் மனு கொடுத்துட்டு இருக்கேன். உங்க சொந்த காசை வாங்கி மனு கொடுத்தேன். ஒரு பெரியவர் அடிச்சு போட்டாங்க. அப்படி சொந்த காசை போட்டுதான் நான் அவரை அதுல இருந்து பிரச்சனை இன்னும் வெளியே கொண்டு வந்தேன். அப்படி இருந்து இவ்வளவு பிரச்சனை நான் தாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஒரு சுயநலவாதிக்கா இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஏதாவது கைட்டு போட்டு வெளியே போ, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பிரச்சனை இதுல ஓஞ்ச மாதிரி இல்லை. அதுக்கு என்ன பண்றதுன்னு வழிமுறையும் தெரியாம தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நேரடிதான் என்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க தவிர அதுக்கு நான் விருப்பப்பட்டு கையெழுத்து போடவே இல்லை. தேங்க்ஸ். விருதுநகர் மாவட்டம் பத்திராயத்தோட்டம் மூவரடா கிராமத்திலிருந்து வரேன். என்னோட பேரு தினேஷ்குமார். சமூக ஆட்சியர் ஊராட்சியில் நிறைய ஆட்சியர் பிடிச்சல் போறாங்க. ஏமாறே என்னோட தம்பி செந்தில்குமார் பொய் வழக்கு முத்துக்குடி காவல்துறையிடம் போட்டு அந்த வழக்கு கட்டணம் குறித்து நம்மளுடைய மாநில தலைவர் ஆர்ப்பாட்டம் 2023 இந்த பிரச்சனை தொடர்ந்து ஊராட்சியில பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம ஊராட்சிக்கு எந்த தவறுகளை சுட்டிக்காட்டிக்கிட்டு பல்வேறு பெட்டிஷன் அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். நடவடிக்கை தான் இல்லை. தொடர்ந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. பொய் வழக்கா இருந்தாலும் அதை எதிர்கொண்டு நம்ம ஐயா நடுவில் தைரியத்துல தொடர்ந்து இந்த பணிக்கு ஆகிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆற்றுவோம். பொய் வழக்கை நாங்கள் பயன்படுத்துறதில்லை. வழக்கம் பார்த்தாச்சு, நீ பார்க்க வேண்டியது எதுவும் இல்லை. அதனால இந்த பயணம் தொடர ஐயாவின் வழி என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், இது வரைக்கும் ஏற்பட்ட
பிரச்சனையில எங்க அம்மா 80 வயசு போதாட்டியும் இந்த பிரச்சனைகள்ல இருந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்களே வெளியே கொண்டு வர முடியல. ஒரு அடியாட்களை வச்சு ஒரு 2 பேரை வந்து என்னை வந்து அடிச்சு கடையில தள்ளிருந்தாங்க. அது நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், வாங்க மாட்டேங்கிறாங்க. எஸ்பி ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், அதுக்கும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன வழிமுறை இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு அந்த உதவி என்ன நல்லா இருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் விஜயநகரம். என் பேர் குரு கந்தசாமி. எனக்கு ஒரு பிரச்சனை வந்து என் பேர்ல வழியே கிடையாது. நான் லெஃப்ட் கேட்டு அந்த நாய்க்கு போனதுனால அந்த டிரைவர் குறித்து கேஸ் போட்டார். நான் இறங்கி கேட்டேன், எதுக்கு கேஸ் போட்டீங்க, பாசி எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னது. அப்ப இதெல்லாம் வண்டி ஓனர் சொல்லி என்னையும் கேஸ் போட்டு எனக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய் செலவாக்கி இப்ப கேஸ் நடந்துருக்கு. 3 மாசம் ஆகுது. கேட்கறதுக்கு நாச்சியே கிடையாது. யார்கிட்ட சொன்னாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க 20,000 ரூபாய் கேட்டதுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் ஆயிருக்காரு. 20,000 ரூபாய் இல்லைன்னு சொன்னதுக்கு எங்க கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா வாங்க, இல்ல அவரோட பேசுனா பையன்ல பேசுறேன். அரசு அதிகாரி செத்தவர் பட்டம் கொடுத்தாங்க, உயிரோட இருக்கிறவங்களுக்கு இறந்து சர்டிபிகேட் கொடுத்தாங்க. இது ஆக்டிவ் பண்ண, அதாவது நீர்வழித்தட வாய்க்கால், அரசு பொருட்களுக்கு நீர்வழித்தட வாய்க்கால் இந்த அகத்தை சொல்லி மண் போட்டது. இனி இந்த ஊர்லயே இருக்கிற ஆளுநர் உணர்ச்சி நைட்டு எத்தனை யார் வர்றாங்க, எந்த திருடு வர்றாங்க, எந்த கவர்மெண்ட் வீட்லயே இருக்கக்கூடாது, ஊர்லயே இருக்கக்கூடாது, அந்த ஊர்லயே பிறந்தல சொல்லி விட்டாங்க. இது சம்பந்தமா போலீஸ் ஸ்டேஷன்ல 30,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்காங்க. இனி இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, இல்ல அப்படின்னா நீ கொண்டுறாங்க. இதான் பண்றாங்க. இது சம்பந்தமா புகார் மேடம் வெளியிட்டாங்க. சிஎஸ்ஆர் காப்பி ரெடியா இருக்கு. அதுக்கு என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க தான் உதவி எடுத்தாங்க. அவ்வளவுதான் வாங்க. இதோட பிடிக்கும் சமூக பாதுகாப்பு மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்திலே நல்வினை விஸ்வராஜ் ஐயா அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் மாநில துணை பொதுச் செயலாளர் சமூக ஆர்வலர் கே கண்ணன் விருதுநகர் மாவட்டம், சமூக ஆர்வலர் எம் ஜோதிமுத்து மாவட்ட செயலாளர் 10 ரூபாய் இயக்கம் விருதுநகர் மாவட்டம் அவர்கள் முன்னெடுப்பில் தமிழகத்தில் பல பகுதிகளில் இருந்து நிகழ்வில் பங்கேற்றுள்ள தோழர்கள் அனைவருக்கும் சார்ந்த பயணிக்கும் காந்தியவாதிய போராளிகள் சார்பாக வணக்கத்தை ஒரு நடிகை பங்கு இந்த விருதுநகர் மாவட்டம் என்பது எமது போராட்டத்துக்கும் இந்த மண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. தமிழகத்தில் இந்த மண்ணில்தான் தேசப்பந்து மைதானத்தில் ஐயா சந்திரசேகர் அவர்கள் ஒரு மிக முக்கிய 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நீண்ட காலமுறையற்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த அம்ச கோரிக்கைகளில் மிக முக்கியமானது மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும், இந்தியா முழுவதும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வந்து காலமுறையற்ற 76 நாட்கள் தமிழை நீத்த ஐயா சங்கரலிங்கம் அவர்களுடைய இந்த மண்ணிலே வந்து நான் இந்த
அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த அரங்கத்திற்கு சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி ஐயா அவருடைய பெயரிலே இங்கு பெயர் சுட்டி அவருடைய நினைவு தினத்தை சமூக ஆர்வலர்களுடைய தினமாக சூழ்நிலை உணர்த்தப்படுகின்ற நிகழ்வில் மகிழ்ச்சி உள்ளது. ஐயா டிராபிக் ராமசாமி அவர்கள் 2021ஆம் ஆண்டு இன்றைய தேதியில் மாலை வேளையில் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவர் உயிரிழக்கும் பொழுது கூட இருந்த ஒரு 10 தோழர்களில் நாம ஒருவர். அவருடைய உயிர் அந்த இலட்சமான சூழலில் அன்றைய இரவு அவருடைய வீட்டாருக்கு அவர் உடலை எடுத்து செல்ல முடியவில்லை. அன்று வாட்சலை வைத்து மறுநாள் தான் அவருடைய உடலை நாங்கள் தோழர்கள் ஒரு 10 பேர் தான் இருந்தோம். ஏனென்றால் அன்றைக்கு கொரோனா காலகட்டம் என்பதால் பொதுவெளியில் மக்கள் கூடுவதை அரசு மிகப்பெரிய கட்டுப்பாடு விதித்திருந்தது. அந்த சூழலில் சொற்ப தோழர்களை கொண்டு ஐயா டிராபிக் ராமசாமி அவர்களுடைய உடலை தாண்டி அவருடைய இறுதி சடங்கை என் கையிலையும் அது தோழர்களுடைய தோழரை கைதும் தாங்கிதான் தகனங்களை இறுதி அடக்கம் செய்தோம். அது மட்டுமல்லாமல் 2022ஆம் ஆண்டு சென்னையிலேயே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் டிராபிக் ராமசாமி ஐயா அவர் நீத்த அதே மாதிரிதான் பாலப்பா காப்பியோட தனிச்செயலாளராக இருந்த ஐயா கல்யாணம் அவர்கள் உயிர் நீத்தனர். அவர்களையும் சேர்த்து மற்ற அந்த தோழர்களும் சேர்த்து ஒரு 7 தோழர்களுக்கு முதலாம் ஆண்டு நினைவேந்தர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலே காந்தியவாத சசிபெருமாள் ஆகியோர் மகாணி சார்பாக முன்னெடுத்து நாங்கள் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்கிறோம். அப்படி இருக்கும் சூழலில் ஐயா டிராபிக் ராமசாமி அவர்களுக்கும் இந்த நினைவு நாளில் நாம் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகவும் விருதுநகர் மாவட்டத்திலே தோழர்களோடு இருக்கும் தோழர்கள் மத்தியில் நான் பங்கு பெறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னார்கள் உங்கள் மீது எவ்வளவு வழக்கு இருக்கிறது என்று. நமக்கெல்லாம் வழக்கு இல்லை என்று சொன்னால்தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கோம். ஏனென்றால் நம்ம வீட்டை விட்டு வெளியில போனாங்க வழங்குவதாக நம்ம திரும்ப வேண்டியதாக இருக்கலாம். ஒரு வழக்கு 2 வழக்கு நான் வாழ்நாள் வழக்குலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் காவல் நிலையத்துல நான் பட்ட பாடு பத்திரங்கள்ல அடிச்சு கழுத்தை போட்டு முடிச்சு விரலாம் போட்டு அப்படியே இந்த சந்தில குத்துவாங்க. அப்படிலாம் குத்தி என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முடிச்ச அந்த 2018ஆம் ஆண்டுல முதல் அடிவாங்க அந்த மெரினா கடற்கரையில நான் தான் தமிழகத்தை நடத்தக்கூடிய போராட்டம் அன்னைக்கு இப்படி ஒரு நாள் நிகழ்வாங்க. பல முறை காவலர்களால் நான் துன்புறுத்தப்பட்டிருக்கிறேன். நம்ம போன்ற உணர்வாளர்கள் தோழர்களும் பலவிதத்திலும் பொதுவழக்கிலும் துன்புறுத்தலுக்கு ஆராய்ச்சிதான் இருக்கிறார்கள். அவர்கள் அதனுடைய வேலையை அவர்கள் சரிவர செய்வார்கள். யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அதை அவர்கள் சரிவரை செய்ய மாட்டார்கள். ஆனால் சட்ட விரோதிகளுக்கும் சமூக குற்றவாளிகளுக்கும் தான் அவர்கள் பாதுகாப்பு கொடுத்து இங்கு மக்களுக்காக மக்கள் சார்ந்து பயணிக்கக்கூடிய தோழர்களுக்கும் பொய் வழக்குகளையும் சிறை இருப்புகளையும் கொடுமைகளையும் கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இந்த காவல்துறையும் இங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, ஒரு சில சம்பவங்களை நான் இங்கு பதிவு செய்ய இங்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சமீபத்தில் மயிலாடுதுறையில் பிப்ரவரி 14ஆம் தேதி 21 வயது சேர்ந்த ஹரிஸ் என்கிற வாலிபர் 20 வயது சேர்ந்த ஹரிஸ் சக்தி என்கிற ஒரு 2 வாலிபர்களும் அங்கு சமூக குற்றம் செய்த கள்ளச்சாரை விற்பனை செய்த சமூக விரோதிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அதற்கு உடனடியாக யார் இருக்கிறது என்று நாம் மற்ற அரசியல் பார்த்தால் காவல்துறைதான் அதற்கு துணையாக இருக்கிறார்கள் என்பதை நான் அந்த பகுதிக்கு போய் அவருடைய குடும்பத்தாரை நான் நேரில் சந்தித்து நடந்த சூழல்களை என்ன என்று விசாரித்தேன். அந்த விசாரித்த அந்த சூழலில் அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராய விற்பனையினால் பல குடும்பங்கள் பல பெண்கள் பாதிக்கப்படுகிறது. ஆகவே அந்த பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் அந்த மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரசு தரப்புக்கும் காவல்துறைக்கும் ஒரு புகார்மாக அனுப்பிவிடார்கள். அந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்ட அந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் யார் குற்றம் செய்கிறார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் இங்கு யார் புகார் கொடுத்தார்களோ அவர்கள் இந்த சாராய வியாபாரிகளிடம் காட்டிக் கொடுத்து அவர்களை கொண்டு வெட்டி கொல்ல செய்யப்பட்டார்கள். அப்ப இதற்கு யார் காரணம் என்றால் காவல்துறை போன்றவர்கள் தான் இது போன்ற சமூக குற்றவாளிகளுக்கு துணையாகவும் ஆதரவாகவும் இருந்து கொண்டு சமூக நலம் சார்ந்து வைத்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நடைபெற்ற ஏப்ரல் மாதத்தில் 8ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த நடுங்காவல் என்கிற பகுதியில் காவல் நிலையத்திலே
2 சகோதரிகள். அதில் கீர்த்திகா, மேனகா. அந்த கீர்த்திகா என்பவர் பொறியாளர், எல்லாம் அறிந்திருப்பீர்கள். பொய் வழக்கு போட்டு அவருடைய சகோதரனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற வேளையில் அவர்கள் அந்த காவல் நிலையத்தில் போய் முறையிடுகிறார்கள். என் தம்பி மீது ஏன் பொய் வழக்கு போட்டு அவனை அழைத்து சென்றிருக்கிறீர்கள்? எங்கள் குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் எனக்கு 12ஆம் தேதி பண்ண வேண்டிய சூழல் இருக்கிறது. என்னுடைய தாய்மாமன் இறந்து விட்டார்கள். அவருக்கு அடக்கம் செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த நேரத்தில் எங்கள் மீது தேவையில்லாத இந்த பொய் வழக்கு போட்டு எங்களை மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்கு மனவச்சலுக்கு ஆளாக்கிறீர்களே, என் தம்பியை வெளியேற்றுங்கள் என்று அந்த பொறியாளர் கீர்த்திகா அந்த காவல் நிலையத்தில் பணிபுரிந்த ஆய்வாளர் மற்றும் அந்த பணியாளர்களிடம் முறையிட்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் ஏன் அவர்களை அந்த பெண்களுக்கு போட்டார்கள் என்றால், அந்த பகுதியில் ஒரு கடையில் அதே பகுதியை சார்ந்த ஒருத்தர் மதுப்பாட்டங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் கள்ளத்தனமாக. அந்த விற்பனை செய்வதற்கு அந்த காவல்துறையை சார்ந்த அந்த அதிகாரிகளும் உடனடியாக இருக்கிறார்கள். அவர்கள் மாமூல் வாங்கிக் கொண்டு அந்த மதுப்பாட்டில் விற்பனை செய்வதற்கு துணையாக இருப்பதனால் அந்த பகுதியை சார்ந்த அந்த பிளேஸ் இருக்கிற ஒரு ஐயா பிளேஸ் என்கிற வாழ்க்கை காவல்துறைக்கு புகார் கொடுக்கிறார். எங்கள் பகுதியில் இந்த மாதிரி கள்ளத்தனமாக சட்டவிரோதமாக மதுப்பாட்டில் விற்பனை செய்கிறார்கள், அவர்கள் மீது என்று. ஆனால் காவல்துறை தான் அவரிடம் நாமும் மாட்டி விடுமை என்கிற ஒரு காரணத்தினால் ஒன்றும் அறியாத தவறு செய்யாத ஐயா என்கிற ஒரு வாலிபர் அந்த சோதரிகள் அந்த முறையை தன்னுடைய நம்பி மீது இந்த உலகத்துக்கு இந்த வெளிச்சம் போது காட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையே அந்த காவல் நிலையத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இது பெரும்பான்மையான ஊடகத்தினர் வெளியே வரவில்லை. எந்த விதத்திலும் பத்திரிகை வெளியே வரவில்லை. நம்ம போன்ற சமூக செயற்பாடுகளுக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தெரியவில்லை. இப்படி இருந்த சூழலில் எப்படி நீதியை நாம் நிலைநாட்ட முடியும் என்பதை எதிர்கொள்ள வேண்டும். ஆகவே சமூக குற்றங்களை செய்வதற்கு காவல்துறையிடம் துணை இருக்கிறார்கள். அந்த துணை இருப்பவர்களுக்கு நாம் அவர்களை புகார் சொல்லும் பொழுது நம்மளையே காட்டிக் கொடுக்கக்கூடிய வேலைகளும் செய்கிறார்கள். அதுதான் அவர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பாக இருக்கிறது. நம்மளிடம் வரிப்பணத்தை கொண்டு சம்பளம் பெற்றுக் கொண்டு அவர்கள் யாருக்காக, இந்த மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும், இந்த நாட்டுக்காக வேலை செய்ய வேண்டும் என்பதை மறந்து இந்த சமூக குற்றவாளிகளுக்காகவும் இந்த சமூக விரோதிகளுக்காகவும் தான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் நம்மளை போன்ற சமூக ஆர்வலர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் சமூக போராளிகளும் எந்த சமரசத்துக்கு விடம் கொடுக்காமல் உறுதியுடனும் உணர்வுடனும் இந்த களத்தில் வந்து பயணிக்கிறார்கள், போராடுகிறார்கள். அப்படி இருக்கும் சூழலில் காவல்துறையினாலும் அரசு துறையினாலும் நமக்கு பலவித இடையூறுகளும் பலவித எதிர்ப்புகளும் தடைகளும் வரதான் செய்யும். வரவில்லை என்றால் தான் நாம் யோசிக்கணும். வந்து கொண்டு இருக்கிறது என்றால் நம்முடைய பிரச்சனைகள் நம்ம மேலிடத்திற்கு போய்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தோழர்களை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்ப காவல்துறை நீங்க நன்றா சொல்லுவாங்க, எவ்வளவு வழக்கு இருக்கிறது, அது என்ன மாதிரி நீங்கள் அதை வந்து அந்த வழக்கில் இருந்து நீங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க பதிவு செய்கிறார்கள். காவல்துறையுடைய அஜெண்டாவை நம்மளை பலவீனப்படுத்துறது, நம்மளை மன உளைச்சல் படுத்துறது, நம்முடைய பொருளாதாரத்தை வந்து சீர்குலைக்க செய்கிறது, நம்ம குடும்பத்தாரை வந்து மிகவும் பயம் இருக்கிறது, அச்சுறுத்துறது. இந்த வேலையை தான் காவல்துறையினர் செய்வார்கள். அதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு வீட்டில் நாம் குடியிருப்போம். அது வீட்டு வாடகை விடையா இருக்கும் அல்லது சொந்த விடா இருக்கும். சொந்த விடா இருந்தால் இன்னும் கொஞ்சம் பரவாயில்லை. ஒருவேளை வாடகை விடா இருந்தால் அந்த இடத்தில் நாம் காலி செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய தொந்தரவுகள் இருக்கும். வேலைக்கு என்று அருகில் இருக்கிற வீடுகளில் போய் நேரம் பெற்ற நேரத்தில் அவர்கள் கதவு தட்டி இல்லாது இருக்கிறதா இல்லாத வீடா என்று அவர்கள் துன்புறுத்துவார்கள். அதற்கெல்லாம் காரணம் பக்கத்தில் இருப்பவர்கள் நம்மீதே உன்னால எதிர்ப்பு பிரச்சனை இருக்கு, நீ இந்த இடத்தை விட்டு தாழ்வு பண்ணு அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குறதுக்காக தான் அது மாதிரி செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் ஏதாவது ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், இல்லது நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியோ இல்லை மற்ற பிள்ளைகளோ வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும், அந்த இடத்தில் வந்து நம்முடைய பணிக்கு எந்த விதத்தில் அச்சுறுத்தல் கொடுக்க முடியுமோ, எந்த இடத்தில் பொருளாதார வளர்ச்சிகளை தடை செய்ய முடியுமோ அந்த வேலைகளை செய்வதற்கு காவல்துறை மிகவும் சரியாக அதை கையாளாகும். இது எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ட்ரிக்ஸ். இது என்னென்று சொன்னால், நம்மளுக்கு எந்தெந்த விதத்தில் மன உளைச்சலுக்கும் மன பலவீனங்களுக்கும் அச்சுறுத்தலுக்கும் ஏற்படுத்த முடியுமோ அது எல்லாம் செய்வார்கள். அப்போதுதான் இவன் இந்த அரசு சம்பந்தப்பட்ட எந்தவித பிரச்சனைகளுக்கும் தலையிட மாட்டான், எந்தவித போராட்டத்துக்கு வரமாட்டான் என்கிற ஒரு காரணத்தை
நம்மீது இந்த நடவடிக்கைகளை அவர்கள் எதிர்கொள்வார்கள். ஆகவே இதற்கெல்லாம் நாம் ஒருபொழுதும் பின்வாங்கி விடக்கூடாது, பயந்து விடக்கூடாது. ஆகவே இப்போ இது போன்ற கட்டமைப்பை ஐயா மக்களை விஸ்வராஜ் அவர்கள் நேற்று சட்ட ரீதியாக நாம் சந்திப்போம். அதே நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தனியாக செல்லாமல் ஒரு கூட்டாக சென்று ஒரு பாதுகாப்பாக நமக்கான வளர்ச்சிகளை மேற்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு முறைகள் நாம் கையாள வேண்டும். ஐயா சசி பெருமாள் அவர்கள் இப்படிதான் அந்த உண்ணாநிலை போராட்டம் நாகப்பேட்டை நடந்த பொழுது அவர் தனியாக போனார். அந்த இடத்தில் அவர் உயிர்ப்பது ஆக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆகவே தோழர் பேசும்போது கூட சொன்னார்கள், நான் பெரிய ஆயுதத்தை கொடுத்திருந்தால் உயிர் பலி ஆகும் என்று. நீங்கள் இருந்ததால் இந்த சமூகத்துக்கு பல தீர்வுகளுக்காக நாம் போராட வேண்டும், போராட வேண்டாம். உயிர் கொடுக்கிற அளவுக்கு உணர்வுடையவர்கள் தான் இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமானவர்கள், பாதுகாக்கப்படக்கூடியவர்கள். ஆகவே இந்த குற்றம் செய்தவர்கள் கொள்ளையடித்தவர்கள் தான் இந்த நாட்டிலே அவர்கள் சுதந்திரமா உலாவும் பொழுது இந்த நாட்டுக்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் பேசக்கூடிய நாம் என் உயிரை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு நம்ம போன்ற உணர்வுடைய இந்த தோழர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் சமூக போராளிகள் அவர்களை நாம் பாதுகாப்பாக அரவணைத்துக் கொண்டு மக்கள் நலம் சார்ந்து மண்ணுரிமை சார்ந்து இந்த தமிழ்நாட்டுக்குரிய நியாயமான பிரச்சனைகளுக்கு ஒன்றுபட்டு குரல் கொடுப்போம். சட்டப்படியான நடவடிக்கைகளை நாம் நிச்சயம் உறுதியுடனும் நாம் செயல்படுவோம். உங்களுடைய முன்னெடுப்புகள் அனைத்தும் ஆதரவும் நாங்கள் தர இருக்கிறோம். தமிழ்நாட்டின் முற்றிலும் மதங்களை அனைத்து ஒடுக்கப்பட வேண்டும், மதமில்லா தமிழகத்தை காண வேண்டும் என்கிற நோக்கத்துடன் பயணிக்கும் எங்களுடைய பரப்புரைக்கு தோழர்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். அடுத்ததாக வெள்ளலூரை சேர்ந்த கணேசர் சிறிது உரையாற்றுவார். அனைவருக்கும் 10 ரூபாய் மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது